கையில் குழந்தையோடு போலீசாரிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கும் இந்த பெண்தான் புதுச்சேரியிலிருந்து குழந்தையை கடத்தி வந்த மர்ம பெண்மணி. கையும் களவுமாக போலீசார் மடக்கி பிடித்தும் கூட அவர்களிடம் இது என் குழந்தைதான் என சொன்னதையே சொல்லி நைசாக நழுவ பார்த்தவரை ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 24 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த குழந்தையை பார்த்து புன்னகையோடு நிற்கும் இவர்கள் முத்துப்பாண்டி, விஜயலட்சுமி தம்பதி. பாண்டிச்சேரியைச் சேர்ந்த இவர்கள் புதுவை கடற்கரையில் பலூன் வியாபாரம் செய்து வந்திருக்கிறார்கள். நடைபாதை ஓரத்தில் தங்கியிருக்கும் இவர்களுக்கு 3.5 வயதில் சனல்யா என்ற பெண் குழந்தை உள்ளது. தாயும் தந்தையும் வியாபாரத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதெல்லாம் சனல்யா பக்கத்தில் உள்ள கடற்கரையில் விளையாடுவது வழக்கம். சம்பவத்தன்றும் அந்த பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை வெகு நேரமாகியும் வீட்டிற்கு வரவில்லை. இதனால் பதறிப்போன பெற்றோர் பல இடங்களில் தேடியிருக்கிறார்கள். ஆனால் குழந்தை கிடைக்கவில்லை. உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அவளுக்கு 5ஆம் மாசம் வந்தா, அவளுக்கு 4 வயசு ஆக போகுது. அவளை எங்களை விட்டு அவ தனியா கூட போக மாட்டா. அவளோட அம்மா நான் பேசுறேன், கொஞ்சம் உங்களால முடிஞ்சா டிவியில பார்த்து எங்களுக்கு வந்து சொல்லுங்க. போலீஸ் கூட தகவல் சொல்லியிருக்கிறோம். நைட்ல இருந்து உட்காந்து கிடக்குறோம். வந்து 7:54 கூட்டு போயிருக்கிறாங்க. ஆனா வந்து குழந்தை நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களால எதுவும் பண்ண முடியல. போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் தகவல் கொடுத்துருக்குறோம். வாட்ஸ்அப்பு, பேசுக்கணும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கிறோம். உங்களால முடிஞ்சு எங்களுக்கு எந்த கஷ்டம் கூட பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. கஞ்சா குடிக்கிற பசங்க வேற இருக்கிறாங்க. இது தொடர்பான வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் குழந்தையை கடைக்கு அழைத்து செல்வதும் ஒரு பெண்ணிடம் கொடுத்து ஆட்டோவில் ஏற்றிவிடும் காட்சிகளும் பதிவாகி இருந்தது. உடனே அந்த ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் தேடி பிடித்து விசாரித்த போதுதான் குழந்தையை அழைத்து வந்த பெண் காரைக்கால் சென்றிருப்பதாக கூறியிருக்கிறார். உடனே அலர்ட்டான போலீசார் காரைக்கால் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்க மொத்த சிட்டியும் உஷாராகி இருக்கிறது. ஒரு ஆட்டோக்காரர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்தாங்க, இந்த மாதிரி வந்து காரைக்காலுக்கு போயிடலான்ட்டு வந்து ஒரு வார்த்தை அவங்க சொன்னதால அந்த கிரைம் டீமுக்கும் எங்களுடைய ஆஃபீஸர்ஸுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆச்சு. அதை வச்சுன்னு வந்து எங்களுக்கு வந்து காரைக்காலுக்கு போயிருக்கலான்ற மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் வந்து எங்கள் எஸ்எஸ்பி காரைக்கால் சாருக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு எங்களுக்கு கிடைச்சது. புதுச்சேரியில் கடத்தப்பட்ட குழந்தை காரைக்காலுக்குள் நுழைந்திருக்கலாம் என்ற தகவல் கிடைத்தது. நமது செய்தியாளர் அந்தோணி ராஜை நேரடியாக களத்திற்கு அனுப்பினோம். காரைக்கால் பேருந்து நிலைய சிசிடிவி காட்சிகளை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்த போது அதில் ஒரு மர்ம பெண் குழந்தையோடு வந்து இறங்கியதும் அவர் குழந்தையோடு சாணக்கரை தெருவுக்கு சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. போலீசார் அந்த பகுதியில் ரகசியமாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போதுதான் அதே பகுதியைச் சேர்ந்த ஜகபர் நாச்சியா என்ற பெண் சந்தேகத்திற்கு இடமாக ஒரு குழந்தையை வைத்திருப்பது தெரிய வரவே அந்த பகுதியிலேயே போலீசார் வட்டமடித்திருக்கிறார்கள். அப்போது ஜகபர் நாச்சியா குழந்தையோடு ஆட்டோவில் செல்வதை கவனித்த போலீசார் உடனே அவரை மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் நாங்கள் கொடுத்து அலர்ட் பண்ணோம். அதன் பேரில் வந்து அந்த டூப்ளெக்ஸ் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு லேடி அந்த குழந்தைய வச்சிருக்கிறது வந்து எங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள வந்து நாங்கள் செக்யூர் பண்ணோம். செக்யூர் பண்ண வந்து இப்போ விசாரணையில் வச்சிருக்கிறோம். இந்த விசாரணையில் வந்து ஏனியரா பாண்டிச்சேரியில் வந்து 2 அக்யூஸ்டு, ஆண் நபர் 2 அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கையில் கடத்தல் குழந்தை, சுற்றிலும் போலீஸ் பட்டாளம் இருந்தும் அதற்கெல்லாம் கொஞ்சமும் அஞ்சாத ஜகபர் நாச்சியா கடைசி வரை இது தன்னுடைய குழந்தைதான் என்று சாதித்திருக்கிறார். போலீசார் விசாரித்துக் கொண்டிருந்த போதே அவர்களிடமிருந்து நழுவிச் செல்ல முயன்ற அந்த கேடி பெண்மணியை குழந்தையோடு ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த போலீசார் குழந்தையை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். மேலும் புதுச்சேரியில் குழந்தையை தூக்கிய 2 ஆண்களையும் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வருகிறார்கள்.
முதற்கட்ட விசாரணையில் குழந்தையை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய இருந்ததாக அதிர்ச்சி தகவல். பெண்ணை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த பெண் அதிர்ச்சி தகவல் ஒன்றை கூறியுள்ளார். அதில் பாத்தீங்கன்னா அந்த 2 லட்சத்துக்கு அந்த குழந்தையை விற்பனை செய்ய இருந்ததாகவும், இன்று காலை அந்த குழந்தை கைமாற்றி விற்பனை செய்யப்பட இருந்ததாகவும் அதற்குள் போலீசார் பிடித்து விட்டதாக கூறினார். அதன் மேற்படி அந்த குழந்தை யாரிடம் விற்கப்பட்டது என்ற தகவலை ஆஜா என்ற ஆட்டோ டிரைவரிடம் கொடுத்து விற்பனை செய்ய இருந்ததாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து அந்த ஆஜா ஆட்டோ டிரைவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகு குழந்தை கடத்தல் கும்பலின் முழு பின்னணியும் தெரிய வரும்.